பிரச்சாரத்தின் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விரட்டியடித்த காட்சி இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது திமுகவின் வேட்பாளர்களையும் திமுகவின் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில்தான் வடசென்னையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது எங்களது தொகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது நீங்கள் எங்க போனீங்க என்றும் பிரச்சாரத்திற்கு வந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கேள்விகளால் தற்பொழுது தாக்கியுள்ளனர். இதனால் வடசென்னை திமுகவின் கோட்டையாக இத்தனை ஆண்டுகள் இருந்து வந்த நிலையில் இனியும் திமுக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றியடைய முடியாத வகையில் அப்பகுதி மக்கள் தெளிவாகிவிட்டார்கள் என்றே நாம் கூறலாம். கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு இடத்திற்கு பிரச்சாரத்திற்கு மேற்கொள்ள உள்ள நிலையில் ஒவ்வொரு தொகுதிகளிலும் எதிர்ப்புகள் தான் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. திமுகவின் ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு மட்டும்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செல்கிறார். ஏனென்றால் இணையதளங்களில் எதிர்ப்பு அலைகள் பரவாமல் இருப்பதற்காகவும் தற்பொழுது இந்த முடிவை எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை திமுகவின் கோட்டையாக இத்தனை ஆண்டுகள் இருந்து வந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது திமுகவினர்கள் கைவிட்டு விட்டார்கள். மத்திய அரசிடம் இருந்து குறைகளை கூறினார்களே தவிர தமிழக அரசு பங்கிடம் இருந்து ஒன்று கூட எங்களுக்கு முழுமையாக வரவில்லை என்றும் தன்னார்வ தொண்டர்கள் தான் எங்களது உடைமைகளையும் உயிரையும் பாதுகாத்தார்கள் என்றும் அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். இனியும் ஒருபோதும் திமுகவிற்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தின் பொழுது அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. இதனால் போலீஸ் பாதுகாப்புடன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பத்திரமாக வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2 நாட்கள் பிரச்சாரத்தை நிறுத்தி வைக்கப் போவதாகவும் இனி இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் இருப்பதற்காக திமுகவின் நிர்வாகிகளிடம் முன்கூட்டியே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு பிரச்சாரத்திற்கு வர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மீண்டும் இதுபோன்ற பிரச்சனைகள் உருவாகினால் நிச்சயமாக நமக்கு நாமே ஆப்பு வைக்கும் விதமாகத்தான் மாறிவிடும் என்பதற்கேற்பதான் இவரது செயல்பாடுகளும் இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விரட்டியடித்தது வடசென்னை மக்கள் செய்தது சரியா தவறா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.